ஹே மச்சான், என்னண்ணா வேலை நேரத்தில் வெளில கிளம்புற? இன்னும் வருஷம் நல்லா அப்படி எனக்கு வேலை போயிடுச்சு. பா சேம் பிச். ஆமாம், கையில் என்ன புது ஃபோனு? ஒன்றும் இல்லை, யாரோ விட்டாங்க, போகிற வெளில கொடுத்துட்டு போயிடலாம். நீ அவ்வளோ நல்லவன் இல்லையா? ஃபோனில் பொண்ணு பேசிச்சா? பொண்ணு நல்லா இருந்ததுன்னா ஃபோன் அதுக்கிட்ட கொடுத்துடலாம். பொண்ணு நல்லா இல்லைன்னா கடையில் வச்சு சரக்கு அடிச்சிடலாம். சரி. இல்லடி ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. அது எப்படி ஸ்விட்ச் ஆஃப் ஆகும்? அவன் தான் ஆஃப் பண்ணிப்பான். அவன் பேசுனது பார்த்தா அப்படிப்பட்ட ஆள் மாதிரி தெரியல. சொன்னா கேட்கவா போற? சரி பார்க்கலாம். ஏய் நிப்பாட்டு இறங்க கீழறங்க பேப்பர் இருக்கா? என் கள்ளப்படியில் இங்கே ஒன்றும் பெரிய நியூஸ் இல்லை. அந்த ஆவடியில் ஏதோ ரெட்டை கொள்ளன்னு பயங்கரமாக இது. ஆமாம்ப்பா, அந்த பேர் கூட ஏதோ நல்ல பேர். ரெண்டு ஏய் நான் வண்டி பேப்பரை கேட்டேன். ஓ வண்டி ஏன் ஹெல்மெட் போடல? கல்ல போட்டேன் சார். எங்க போட்ட? பர்சுன்னு தூக்கி போட்டேன் சார். இப்படி பேசிக்கிட்டு இருந்தா லைக் பண்ணாதே. காசாடு இந்த 100 ரூபாய்க்காக தான் சார் இவன் கூட வந்தேன். அது பிடிக்கிட்டீங்களே சார். ஒரு ரெசிப்ட் அது போட்டு கொடுங்க சார். 500 ரூபாய்க்கு ரெசிப்ட் கிடையாது, 100 ரூபாய்க்கு ரெசிப்டா? கிளம்பு சீக்கிரம். அடுத்த சிக்னல்ல மடங்கனா வேற காசு இல்ல சார். அடுத்த சிக்னல்ல பிடிச்சா குருவின்னு சொல்லு. கிளம்பு சீக்கிரம் கிளம்பு. கிளம்பு. ஏய் ஆட்டோ உள்ள தள்ளி நிறுத்து. ஐயா சரி கிளம்பு. 1000 ரூபாய் பணத்தை கட்டு, இல்லைன்னா கோர்ட்ல வந்து வண்டி எடுத்து. என்ன பிரச்சனைங்க சார்? ஹெல்மெட் போடல சார். கேட்டா குருவின்னு சொல்றாங்க சார். அதான் சொல்றாங்கல்ல, அனுப்பிச்சு விடு. ஓகேங்க சார். இந்த பஸ் ஸ்டாப் தானே? ஆமாங்க சார். அங்கே போ. ஒரு தம்மு கொடுங்க. இந்தாங்க. இந்த பர்பிள் சுடிதார் போட்டு ஒரு பொண்ணு பார்த்தீங்களா? இதான் என் வேலையா? உன் மூஞ்சியே சரியில்லையே. போலீஸ் பிடிப்பதே. முதல்ல கிளம்பி. ஐயோ இவர் மூஞ்ச பாத்தியா? சோப்பு விளம்பரத்தில் வர மாடல் மாதிரி இருக்கிறாருல, குரங்கு கட்ச கொய்யாக்கா மாதிரி ஒரு மூஞ்சி. இது நம்ம மூஞ்ச சொல்லுது. அதெல்லாம் ஆளை பார்த்தா தான் பிடிப்பாங்க. ஏய் வா. ஆளை பாத்துறாங்க, கூப்பிடுறாங்க போ. சொந்த கரெக்ட் தான் போல. என்னடா இங்க? ஒன்றும் இல்லை சார், மாமா பொண்ணு இந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க. ஒரு சின்ன ஃபேமிலி ப்ராப்ளம், அதான் பேசிட்டு போகலான்னு வந்தோம் சார். ரொம்ப நேரம்லாம் இங்க நிற்க கூடாது. கிளம்பு. சாரி சார், சாரி. காரில் வந்து சும்மா சீன் போடுது. பசங்களை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரில சார். ஏய் தம்பி, ஒரு நிமிஷம். கூட குழப்பி விட்டேன். யார் உன் மாமா பொண்ணு? காட்டு. இப்போ வந்துருவாங்க சார். வரட்டும், பார்த்துட்டு போவோம். சார் இந்த பஸ்ல தான் சார் என் மாமா பொண்ணு போகுது சார். மாமா பொண்ணு யாரும் பார்த்துவோம். ஏய் இறங்கு. நீ முதல்ல போ. ஓகே ஓ ஏய் இது 51 சீடா. இந்த ரூட்ல வெறும் ஆயாங்க தானே போவோம். இதில் போய் எங்கடா அத்தை பொண்ணு தேடுறது? ஒரு ஃபேமிலி பாய்ஸ்லாம் ரோட்ல நிக்க முடிய மாட்டேங்குது. வரலாம் நினைச்சிட்டு இருக்காங்க சார். போலீஸ்காரங்க கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் தப்பா தான் சார் தெரியும். எங்களை போய் சந்தேகப்பட்டீங்க. வராங்க பாருங்க. வாமா வரலாம் வா. கேளுங்க சார். சொல்லுமா. இந்த பசங்களை உனக்கு தெரியுமாமா? அதுவும் மாமா பொண்ணா? சார் எத்தனை மாமா பொண்ணா உனக்கு? அடிக்கிறீங்களே? சொல்ல சொன்னதே இவன் தான் சார். நீ தான் சொல்ல சொன்னியா? சார் கை வைக்காதீங்க சார். வச்சனடா பண்ணுவ? சா விட்டு போயிட்டு வரேன் சார். தொட்டிங்கன்னா நீங்களும் குளிக்கணும். உங்க நல்ல தான் சார் சொல்றேன். தொட்டு தேவலாம் கையில வைக்காதீங்க சார். தெரியாம பண்ணிட்டேன் சார். சாரி சார். என்ன பிரச்சனை? எதுக்கு அடிச்சிட்டு இருக்காரு? மாமா பொண்ணுன்னு பொய் சொல்லியிருக்காங்க சார். அதுக்கே அடிச்சிட்டு இருக்காரு. ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அனுப்ப வேண்டியதானே? வேற யார் போனாலும் பரவாயில்ல சார். ஐயா பொண்ணே கூட்டு வந்திருக்காங்க சார். சரி ஸ்டேட்மெண்ட் வாங்கி அனுப்பிவிடுங்க சார். பார்க்கறது பச்சை குழந்தையாட்ட இருக்கிறாங்க. இவங்களை போய் அரசியல்வாதி சப்போர்ட் இல்லாம அமௌண்ட் தள்ளாம நம்மளை ஃப்ரீயா விட்டானுங்கன்னா நம்ம குடும்பத்துல எவனோ செஞ்ச புண்ணியம் தான் மச்சான். அட விடு மச்சான், போய் சரக்கு அடிப்போம். பத்தல இல்ல உன்னால என் வேலை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்கி இதுக்கப்புறம் ஒயின் ஷாப்பு போய் எவனா பீர் பாட்டிலத்தையே மண்டல உடையணும். அப்பதான் மண் சாரும்ல. நான் இருக்கும்போது ஒன்று அடி வாங்க விடுவேண்ணா. அடி இது நீ தானே ராஜா லட்டி எடுத்து கொடுத்த. இந்தா இன்னைக்கு ஒரு நாளாக நான் லிவருக்கு லீவ் விட்றேன். பைக் நீ போய் சாப்பிடு. ஒரு நிமிஷம். கோச்சிக்கிட்டு இல்லை லைட்டா. சரி மச்சான்.
போலீஸ் பிடிச்சிருக்காங்க பாஸ். ஏய் போடா போடா நாங்களாம் மிலிட்ரிடா, நம்மள போய் போலீஸ் பிடிக்குமா? அதெல்லாம் பிடிப்பாங்க. புரிய மேட்ரு அவனுக்கு தெரியாது போல பாவம். ஏய் நிறுத்து. நிறுத்து 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 நிறுத்து. நிறுத்தியா? போ ஐயா போய் பாரு. செம்ம காமெடி பண்றான். ஆமா மீசை பார்த்தா லைட்டா அப்படிதான் இருக்குது. தொப்பே இல்ல போலீஸ். பாக்குறோம் பாக்குறோம். ஏ குருவி சிட்டுக்குருவி, ஏ குருவி. என்னடா குருவி குருவி. காக்கா போய் கழுகு போய் கொக்கு போய் கோழி போய்கிட்டு இருக்கு, இப்ப போய் குருவிங்கிற. டெய்லி ஒன் பாஸ்வேர்ட். எக்ஸ்கியூஸ் மீ சார் கழுகு சார். பஸ் அதெல்லாம் பறந்து போயிடுச்சு. இஸ் இட்? இன்னைக்கு கோழியா? யூ மீன் சிக்கன்? யா டுடே சிக்கன் டுமாரோ மட்டன் எவ்ரிடே மெனு சேஞ்சிங். These people are very bad, you know. Why this guy டேய். doing this? 3 பேர் ஃபைனை கட்டிட்டு போங்கடா. ஷார்ப்பு டயர் நைட் வீட்டுக்கு வரலையாமே, எங்கடா போயிருப்பான்? தெரியலையே. ஆமா நேத்து உன் கூட தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொன்னா. ஏய் ஏதோ தங்கம் தொலைஞ்சு போன மாதிரி கத்துறீங்க. வருவான் டயர் தானே உருண்டுனே வருவான். ஏய் இதோ வரான் பாரு டயரு. செல்லக்குட்டி ஓடி வாடி. ராத்திரிலாம் உங்க அப்பா போன் எங்கடா போய் தொலைஞ்சா? ஒன்றும் இல்லை குட்டி பையா, நான் பாட்டுக்கு சிவனே நான் வந்து இருந்தேன். ஒருத்தன் வண்டி தந்து குறுகுல விட்டான். ஐயோ மேல ஏதோ கை வச்சாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ இடிக்க நான் தான் கட்சினான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவன் லோக்கல் போல. ஏய் எங்க ஏரியால வந்து எனக்கு குரல் ஒரு ஆம்பளை தான் இங்கே நில்றா அப்படின்னா. பதிலுக்கு நீ என்ன சொன்ன? அவன் லோக்கல்ல நம்ம லோக்கலுக்கே தூக்கல இல்ல, நீ ஆம்பளை தான் இங்கே நில்றான்ட்ட. ஏன்னா போனதான் ஆளை கூட்டு வருவான். நீ ஐசா ஜூட் ஆச்சு. அவன் பயங்கர ரோசக்காரன் போல, அப்படியே நின்ட்டான். அப்புறம் நம்ம மட்டும் அப்படியே அப்படியே தான். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். நெஞ்சில் எந்தவோ நினைச்சு ஞாபகம் வரது. என்னடா சொல்ற? விடிய விடிய அங்கே இருந்தியா? யா அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா? கக்காதான். அவனுக்கு வந்துருச்சு எனக்கு வந்துருச்சு. மூஞ்ச அக்கா தண்ணி கொட்ட கொஞ்சம் தூக்கி வைப்பா. இதோ வரேன். தண்ணி குடம் தூக்குறவனுக்கு என்னத்துக்குடா கூலிங் கிளாஸ்?